ஏன்னா ஞானஸ்நானம் என்கிறதான ஒரு காரியம் அது எதை அடையாளப்படுத்துகிறது என்று சொன்னால், கிறிஸ்துவனுடைய மனவாட்டியாய் நாம் மாறுகிறதற்கு அதை அடையாளப்படுத்துகிறது. இன்றைக்கு நீங்களும் நானும் கர்த்தருடைய பிள்ளைகள் தான். ஆனால் எந்த ஒரு மனிதன் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறானோ அவன் கர்த்தருடைய மனவாட்டியாய் மாறுகிறான். அந்த மனவாட்டியை எடுத்துக்கொள்ளுகிறதற்காகத்தான் கர்த்தர் வருவார். ஒருவேளை ஆண்டவருடைய வருகை முந்திக் கொள்ளுகிறது என்று சொன்னால், யார் யாரெல்லாம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானுடைய நாமத்தினாலே மூழ்கி நாம் எழும்பி ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோமோ அவர்களை மாத்திரமே கர்த்தர் பரத்திற்கு எடுத்துக்கொண்டு செல்லுவார். கரம் தட்டி என் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். எந்த ஒரு மனிதன் அவருடைய வேதத்தின் சட்ட திட்டத்திற்கு தன்னை அர்ப்பணித்து ஆண்டவருடைய பெயரால் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானுடைய நாமத்தினாலே மூழ்கி ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறானோ அவனை அழைத்து கொள்ளுகிறதற்காக, அழைத்து செல்லுகிறதற்காக, மத்திய ஆகாய திருமண வீட்டிலே நம்மை வைத்துக் கொள்ளுகிறதற்காக எக்கால தூத சேனை கூட்டங்களோடு கூட கர்த்தர் வருவார். கரம் தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. லூக்கா அப்போஸ்தலர் நடபடிக்கைகளை இப்படியாய் சொல்லுகிறார், இப்பொழுதும் நீ தாமதிக்கிறது என்ன?